வள்ளலார் தொடர்பான பல தகவல்களை பேசிட்டு வரோம். இந்த வள்ளலார் சம்பந்தமான விஷயங்களை நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யலாம்? சுட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது, இது மாதிரி சொல்றாங்களே. அப்ப வள்ளலாரும் அவர் என்ன எழுதுறாருன்னா, ஒரு புத்தகத்தை படிக்கிறதா இருந்தா நூலகம் போய் தான் படிக்கணும். இல்லன்னா யாராச்சும் ரொம்ப நாலேஜான ஆளு எங்க ஊர்லயே ஏதாச்சும் ஒரே ஒரு அந்த மாதிரி காலங்கள்ல நம்மளுக்கு இந்த புத்தகங்கள் அப்படின்னு கிடைக்கிறது இல்ல, அந்த புத்தகங்களே கிடைக்காது. சிவம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தத்துவம். இதுதான் உயிரா இருக்கு, இதுதான் உடம்பா இருக்கு, இதுதான் வாழ்க்கையா இருக்கு. இந்த பிரம்மனோ அல்லது மால் எனப்படக்கூடிய வித்யா தத்துவங்களோ நம்மளுக்குள்ள இயங்காட்டினா உருவ மத்தியின் கண் ஒரு தீபம் இருப்பதாகவும் அதில் இறைவன் இருப்பதாகவும் பாவித்து அங்கே உங்கள் சிந்தனையை நிறுத்துங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்ப புத்தக அறிவு என்பது உண்மையற்றதுதான். அது புரியுறதுக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல முதல் தகுதி, முதல் ஸ்டெப் டேக் ஒன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜன் அடிக்காப்பா. நம்ம இந்த சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான, குறிப்பாக வள்ளலார் தொடர்பான பல தகவல்களை பேசிட்டு வரோம். இப்ப நேயர்கள் இந்த ஜீவகாருண்யம் ஒழுக்கம் பற்றி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. சார், நீங்க வள்ளலாரை பத்தி பேசுனீங்க, இந்த வள்ளலார் சம்பந்தமான விஷயங்களை நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யலாம்? இந்த புத்தகங்கள் பெருசா கிடைக்கிறதுல இப்ப நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு குறிப்பிட்ட வயசுல ஆன்மீகத்தின் மீது நாட்டம் வரும். நிறைய பேர் ஓசோ புக்கு படிப்பாங்க. ஏன்னா நான் என்னுடைய சிறு வயதுல அப்போ இந்த மாதிரி வலைதளங்கள் கிடையாது, கூகுள்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. நிறைய பேருக்கு எங்களுக்குலாம் கம்ப்யூட்டர் தெரியாது. கம்ப்யூட்டர்ல அதுவும் ஏசி ரூமுக்குள்ள ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கம்ப்யூட்டர் MS DOS வச்சுட்டு அதில் கேம் விளையாட சொல்லி தருவாங்கன்ற மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ செல்போன்கள் கிடையாது. ஒரு புத்தகத்தை படிக்கிறதா இருந்தா நூலகம் போய் தான் படிக்கணும். இல்லைன்னா யாராச்சும் ரொம்ப நாலேஜான ஆளு எங்க ஊர்லயே ஏதாச்சும் ஒரே ஒரு இளைஞர் யாராச்சும் ஒருத்தர், அதுவும் சென்னைக்கு வந்தவரோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவரோ இல்லைன்னா வேற பாம்பே டெல்லிகளில் வேலை பார்த்தவரோ, அதாவது எங்க ஊரை விட்டு வெளியே போனவர்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்களோ இல்லைன்னா அந்த திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போறவங்க, சதுரகிரிக்கு அடிக்கடி போறவங்கள்ட்ட இந்த ஆன்மீகம் சம்பந்தமான சில புத்தகங்கள் கிடைக்கும். அதுலயும் சொற்பமான புத்தகங்கள் தான் கிடைக்கும். இந்த ஓசோவை பற்றி படிக்கிறது, ஓசோ புக்கை படிச்சா மெண்டல் ஆயிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுக்குள்ள நிறைய ஓசோ ஒரு காமசாமியார் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மித்தாலஜி. அது பற்றி நம்மளுக்கு தெளிவு வராதனால நம்ம புரிஞ்சு அந்த மாதிரி காலங்கள்ல நம்மளுக்கு இந்த புத்தகங்கள் அப்படின்னு கிடைக்கிறது இல்லை, அந்த புத்தகங்களே கிடைக்காது. இப்ப அப்படி இல்ல. இப்ப நீங்க எந்த புத்தகத்தை வேணாலும் இணையதளத்துல டவுன்லோட் பண்ணி காப்பியா படிச்சிட முடியும், இல்லைங்களா? அப்ப வள்ளலாரை பற்றி அப்ப எல்லாருக்குமே இந்த ஆன்மீகத்தை பற்றி ஆரம்பிக்கும் போது அந்த ஆன்மீக குருக்கள், இப்ப நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்கறது, எந்த குருவை தொட்டு போவது? குரு இல்லாத வித்தை பால், தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது, இது மாதிரி சொல்றாங்களே. அப்ப வள்ளலாரும் அவர் என்ன எழுதுறாருன்னா, இதை குருமுகத்தில் அறிகன்னு எழுதுறாரு. நிறைய விஷயங்கள் சொன்னா புரியுறது இல்லை, இல்லைங்களா? இப்ப நான் அடிக்கடி சொல்றேன், பிரம்மன் அப்படின்னு எழுதிடுறாரு வள்ளலார். அப்ப பிரம்மன்னா நம்ம என்ன நினைப்போம், ஏதோ ஒரு நபர் தான் பிரம்மன் சொல்றாரு. ஆனா பிரம்மன்ங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தத்துவங்கள். சிவம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தத்துவம். இதுதான் உயிரா இருக்கு, இதுதான் உடம்பா இருக்கு, இதுதான் வாழ்க்கையா இருக்கு. இந்த பிரம்மனோ அல்லது மால் எனப்படக்கூடிய வித்யா தத்துவங்களோ நம்மளுக்குள்ள இயங்காட்டினா நம்மளுக்கு உலகம் இல்லை. அப்ப தனு கரண புவன போகம் அப்படிங்கிறது இந்த உடலை படைத்தவன். இந்த உடல் மட்டும் இருந்தா இந்த புவனம் வேணும், இந்த உலகம் வேணும், பிரபஞ்சம் வேணும், இல்லைங்களா? இந்த பிரபஞ்சத்துல தான் நம்ம இந்த உடலை அனுபவிக்க முடியும். இந்த பிரபஞ்சமும் இருந்து இந்த உடலும் இருந்து போகம் இல்லாட்டினா இந்த உலகத்தில் நாம் பிறந்து என்ன? அப்ப எல்லாத்தையும் படைத்தவன் இறைவன். அப்ப இந்த தனுங்கிற உடல் இல்லாட்டினாலும் இந்த உலகம் இல்ல, இந்த புவனம்ங்கிற உலகம் இல்லாட்டினாலும் இந்த வாழ்க்கை இல்ல, இந்த புவனமும் தனுவும் இருந்து போகம் இல்லாட்டினா இந்த ரெண்டும் இருந்து பயனும் இல்லை. அப்ப எல்லாத்தையும் இறைவன் படைத்து நடத்தி கொண்டு இந்த இறைவன் இந்த படைப்பாக இருக்கக்கூடியதான் நம்ம சிவம், பிரம்மம், விஷ்ணு, மால் இப்படின்ற பேர்களை வச்சு கூப்பிடுறோம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் யார் தொட்டு காட்டுவது? நாம் ஒரு சப்ஜெக்ட பேசுறோம். இப்ப மால் தத்துவம்னு சொன்னோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, கூகுள்ல இந்த வீடியோ நிறுத்திட்டு போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்க. மால் தத்துவம் இல்லைன்னா வித்யா தத்துவம் இல்லைன்னா விஷ்ணு தத்துவம்னா என்னன்னு பாருங்க. புருடன், காலம், நியதி. அப்ப இந்த லைஃப் நம்ம எங்க இருந்து இயக்கிக்கிறோம்? நிறைய வீடியோக்கள் பாக்குறப்ப பஞ்சபூத தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நேத்து ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு, ஒரு பிரபலமான ஒரு நபர். அவரை நான் குறை சொல்றதுக்காக சொல்லல, புரியறதுக்காக பேசுவோம். அவர்கிட்ட நான் என்ன கேட்டேன், சார் திருச்சிற்றம்பலம்னு சொல்றீங்களா சார்? எல்லாரும் சிவபக்தர்கள் எல்லாம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்றீங்களே, திருச்சிற்றம்பலம் என்றால் என்ன? இந்த திருச்சிற்றம்பலம் என்னப்படக்கூடிய பகுதியோ, அம்பலம் என்றால் மேடைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழை சொல் அம்பலம் ஏறாதுன்னா ஏழை சொல் மேடைக்கு ஏறாது, சபைக்கு ஏறாது.
யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப சபை என்பது அம்பலம். கனக சபை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கனக சபை நம்ம சிதம்பரத்துல இப்போ ஒரு பஞ்சாயத்து ஓடி இருந்துச்சு, கனக சபையில யார் ஏறுறது யார் பாக்குறது. அப்ப கனகம் அப்படின்னா பொன், அப்ப பொன் அம்பலம்னு சொல்றாங்க. பொன்னம்பலம், அம்பலம்னா சபை. அப்ப கனக சபைனா பொன்னம்பலம், பொற்சபை அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு. சிற்றம்பலம், அம்பலத்தை சிற்சபை அப்படின்னு சொல்லி வள்ளலார். அப்ப வள்ளலார் ஞான சபை, பொற்சபை, சிற்சபைன்னு சொல்றாரு. அப்ப சிற்சபை என்பது எங்கே இருக்கிறது, பொற்சபை என்பது எங்கே இருக்கிறது, ஆன்ம சபை எனப்படக்கூடிய ஞான சபை எங்கே இருக்கிறது, நம்மளுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் எங்க இருக்குது? அப்ப வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, சிற்சபையின் கண்ணே மனதை நிறுத்துதல். தியானம்னா என்ன சொல்றாரு, சிற்சபையில் போய் மனதை நிறுத்துங்கள்னு சொல்றாரு. அப்ப மனதுனா என்ன, சிற்சபைன்னு என்ன? நிறைய பேர் மனசுதான் சிற்சபைன்னு நினைச்சுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வழக்கன்னு தான் சிற்சபைன்னு நினைச்சுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் நெற்றிக்கன்னு தான் சிற்சபைன்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. இதுல எதுவுமே சிற்சபை இல்ல. உயிர் இயங்கக்கூடிய தன்மை தான் சிற்சபைன்னு சொல்றாங்க. அப்ப உயிர் எங்க எனக்கு தெரியாது. அப்ப அதுக்கு முன்னால அப்ப வள்ளலார் சொல்றாரு, சிற்சபையில போய் மனதை வைங்கள்னு சொல்றாரு. அப்படின்னா சிற்சபையில் போய் மனதை வைங்கன்னா எங்க போய் வைக்கிறது? அப்ப வள்ளலாரே ஒரு உபாயம் சொல்றாரு. சிற்சபையின் கண் மனதை வைத்தல், அதற்கு உபாயமாக, அதற்கு உத்தரமாக, அதற்கு முன்னாக, அதுக்கு உங்களால முடியாது இல்லையா, அது எங்க இருக்குன்னே தெரியாது இல்லையா. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, புருவ மத்தியின் கண் ஒரு தீபம் இருப்பதாகவும் அதில் இறைவன் இருப்பதாகவும் பாவித்து அங்கே உங்கள் சிந்தனையை நிறுத்துங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அங்க இறைவன் கிடையாது. புருவ மத்தின்னு சொல்லப்படக்கூடிய நெற்றியில இறைவன் கிடையாது, சிற்சபையும் அங்க கிடையாது. அப்ப நம்மளுடைய சிந்தனைகளை அங்க குவிக்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படி இருக்குன்னா, நம்மளுடைய சிந்தனை மனதினுடைய வேலை என்ன, நம்ம உடம்புல அந்த கரணங்கள்ல மனம் எனப்படக்கூடிய ஒரு கரணத்துல, அந்த கரணம் எதற்காக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, எல்லாத்தையுமே டூலா நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. வள்ளலார் சொல்றது அதுதான். இங்கேயே முடி முளைக்கல, இங்கேயே முடி முளைச்சிருக்குன்னு யோசிங்கன்னு தானே சொல்றாரு. அப்ப அந்த கரணம் எனப்படக்கூடிய மனதினுடைய காரணங்களோ அல்லது காரியங்களோ என்ன, அது பொருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி வள்ளலார் கேட்டுட்டு, அது கரணம் எனப்படக்கூடிய அந்த கரணத்துல மனம் என்பது 5 இந்திரியங்களால் கட்டுப்படுத்தப்படும். அது 5 இந்திரியங்களை வைத்துக் கொண்டு மனம் இயங்குகிறது. அப்ப மனம் கண், காது, மூக்குன்னு சொல்லக்கூடிய 5 புலன்களை தன்னகம் வைத்துக் கொண்டு இந்த உலக போகங்களை அனுபவிப்பதற்கு ஒரு டூலா தான் இருக்கு. மனம் அனுபவிக்கல. மனம் என்ன செய்யுது, இந்த எல்லா புலன்களையும் வைத்து இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கேமரா எதற்கு இருக்கு, கேமராவா வீடியோவை பார்க்குது, கேமராவா பேசுதுன்னா உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு ஊடகமாக இந்த கேமரா இருக்கிறது போல ஆன்மாவுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில் ஊடகங்களாக மனங்கள் இருக்கிறது. அதுலயும் மனசுக்கு பின்னால புத்தி இருக்குது, அதுக்கப்புறம் சித்தம் இருக்குது. சித்தம் என்பதே நமது ஆன்மாவினுடைய அடுத்த ஸ்டெப். ஆன்மா நேரடியாக சித்தத்தோட தான் தொடர்பு கொள்ளுது. ஏன்னா பதிவுகள் என்பது சித்தத்துல போய் அடங்குது. அப்ப மனத்தை வைத்துக் கொண்டு இயங்குகிறது. இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு ஒண்ணு வள்ளலார் சொல்றாரு, இதை குருமுகத்தில் அறியன்னு சொல்றாரு. ஒண்ணு குரு வேணும், குருவை தேடி தேடி. அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு இப்பெல்லாம் நான்லாம் எனக்கு ஒருத்தர் நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாரு, சார் நீங்க எந்த குருட்ட இருந்தீங்க? எனக்கு குருலாம் இல்ல, மனமே குருன்னு சொல்றாங்க. வித்யார்த்தி இல்லைங்களா? நீங்க இந்த பிரம்மஸ்ரீ யோகானந்த அந்த குரூப்ல போய் பாத்தீங்கன்னா, இந்த கேரளால இருந்து வித்யார்த்தி, சித்த வித்யார்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த புக்கை படிச்சீங்கன்னா மனமே குருன்னு எழுதியிருக்கும், சித்த வித்தியன்னு சொல்லுவாங்க. அப்ப மனமே குரு. அப்ப நிறைய பேரை கடந்து வரும், ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு தகவல் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் புத்தகத்தில் கிடைக்கிறது அதிகம். அப்ப புத்தக அறிவு என்பது உண்மையற்றது தான். அதை புரியுறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துலதான் ஒரு குளம் இருக்குன்னு எழுதுறதுக்கு ஒரு பலகை வேணும் இல்லையா? நம்ம குளத்துலதான் போய் தண்ணி எடுத்து தாகத்தை தணிக்க போறோம். நம்மளுக்கு தாகம் அதிகமா இருக்கு, நான் தாகத்தை தணிக்க போயே ஆகணும். ஆனா அந்த குளம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த குளம் பதாகை இல்ல, அந்த வழிகாட்டி அப்படின்றது குளம் இல்ல, அது என்னுடைய தாகத்தை தணிக்க போறதும் கிடையாது. ஆனா அந்த குளத்தை சென்றடைவதற்கு இந்த வழிகாட்டி உதவ போகுதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனவே புத்தகங்கள் வாயிலாக ஞானிகளை புரிந்து கொள்வது, ஞானிகளுடைய எழுத்துக்களை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஞானிகளுடைய எழுத்துக்களை ஞானிகளுடைய எழுத்துக்களாகவே புரிஞ்சுக்கணும். இப்ப நான் அடிக்கடி சொல்றது, திருவள்ளுவருடைய அந்த குறளுக்கு எத்தனையோ பேர் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. நீங்க கூகுள்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் ரிப்பீட்டா எழுதியிருப்பாங்க. எல்லாமே தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பண்டிட்டுகள், தமிழை பற்றி புரிந்தவர்கள். இவங்க எல்லாமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க இல்லைங்களா? இவங்க எல்லாமே புலால் மறுத்தல் பற்றி வள்ளுவருடைய அந்த ஆழமான சிந்தனைகளை எப்படி இவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க? கொல்லான் புலால் மறுத்தானை எல்லா உயிர்களும் கைகூப்பித்துள்ளும்னா அவங்க அந்த எந்த ஃபீல்ட்ல அதை எழுதியிருப்பாங்க. அப்போ கொல்லானை எதோ உயிரையும் கொல்லாதவன, புலால் மறுத்தானை எதையும் சாப்பிடாதவன. உடனே புலால்ன்றது நம்ம தான், நம்மளுடைய சிந்தனைகள் தான் சில உருட்டுவாங்க. அப்படின்னா நேரடியாக எழுதியிருக்காரு வள்ளுவர். இதை மறுத்தானை எல்லா உயிர்களும் கைதூப்பித்துள்ளும்னா இந்த ஃபீல், அந்த ஃபீல் சிக்கன் சாப்பிட்டு, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு எழுதினவருக்கு அது சிக்கன் பிரியாணி சாப்பிட்றவங்க நான் குறை சொல்றேன், நான் அந்த ஃபீலை சொல்றேன்.
அப்ப இதை சாப்பிட்டு எழுதுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சிலர் வந்து என்ன சொல்றாங்க, இந்த நான்வெஜ் இப்ப எதுக்கு நான் இதுக்குள்ள வரேன், சிக்கனுக்குள்ளேயோ இல்லைன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல முதல் தகுதி, முதல் ஸ்டெப்பு வந்து முதல்ல உயிர்களை நேசித்தல். இப்போ உயிர்களை நேசித்தல்னா என்னது? நான் கையில சிக்கன் பிரியாணியை வச்சுக்கிட்டு இல்லைன்னா சிக்கன் பிரியாணி எடுத்து நாய்க்கு போடுறதுதான் உயிர்களை பாதுகாக்கிறதா? நான் இப்போ சொல்ற பேசிக்கா ஆழமா புரிஞ்சுக்கணும். நான் அதுக்காக தான் நான் அங்க வரேன். அப்போ ஒருத்தர் குரல் அர்த்தங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் புலால் மறுத்தலையும் கொல்லாமை பற்றிய அதிகாரத்துக்கும் எப்படி விளக்கம் எழுத முடியும் அவரால் உணர்வு பூர்வமா? தமிழுக்கு வேணா விளக்கம் கொடுக்கலாம். அந்த 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 ஆழமான அந்த சிந்தனைக்கு யார் விளக்கம் கொடுக்கறது? அப்ப இது மாதிரி விஷயங்கள்லாம் புத்தகத்துல இருந்து வரும் பொழுது நீங்க நேரடியாக புத்தகத்தை படிப்பது சிறப்பு. இப்போ வள்ளலார் புத்தகம் என்ன பண்ணக்கூடிய என்னென்ன எழுதியிருக்கார் வள்ளலார்னா, வள்ளலார் 6 திருமுறைகளை எழுதியிருக்கிறார். அதுல 5 திருமுறைகள் என்பது எல்லா ஆன்ம அனுபவங்களை தான் எழுதியிருக்காரு. யாருமே வந்து இறைவனை பாடுறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. இறைவனை பாடுறது எப்படி எனக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது, நான் எப்படி ஃபீல் பண்ணேன், ரியலைஸ் பண்ணதை தான் பாடியிருக்காரு. அப்ப எல்லாமே வந்து துள்ளல் பா. என்னுடைய ஆன்மா எப்படி துள்ளலாக இருந்தது, எப்படி குதூகலம், ஒரு ஃபீஸ்டா இருந்தது. என்னுடைய ஆன்மா, என்னுடைய உயிர் எல்லாமே எப்படி ஒரு ஃபீஸ்டா அனுபவிச்சது. நான் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபீல் வந்து எப்படி ஃபீஸ்டா இருந்துச்சு, எப்படி குதூகலமா இருந்துச்சு இறைவனோட கலக்கும்போது, நான் எப்படி இறைவனானேன்ற அந்த எல்லா தன்மையிலும் 5 திருமுறை வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் 6ஆம் திருமுறை தனியா எழுதுறாரு. 6ஆம் திருமுறையில இன்னும் தெளிவாக விளக்கங்களை கொடுக்கிறார். 5 திருமுறைகள் செய்த தவறுகளை சரி செய்ததாக 6ஆம் திருமுறை. அப்ப இத்தனை நாள் எவ்வளவு அழுத்தமாக நான் இருந்தேன் என்று நீங்கள் உங்களுக்கு எனது 5 திருமுறைகளையும் படித்தால் புரியும்.